Taste the Daily. திருவண்ணாமலையில் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களை மீட்கும் பணியில் அதிமுக சார்பில் மனிதநேயத்துடன் உதவிய முன்னாள் அமைச்சர் எஸ் ராமச்சந்திரனுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் நன்றி தெரிவித்தனர். பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த தொடர் மழையால் திருவண்ணாமலை மலைப்பகுதியில் 80 டன் கொண்ட பாறையுடன் மற்றும் மண் சரிவு ஏற்பட்டது. இதில் வஉசி நகர் 11வது தெருவில் உள்ள ஒரு வீடு புதை உண்டு 5 சிறுவர்கள் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவம் அறிந்த முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான எஸ் ராமச்சந்திரன் உடனடியாக அங்கு முகாமிட்டு மீட்பு பணிக்கு தேவையான பொக்லைன் மற்றும் ஜேசிபி இயந்திரங்கள் வழங்கியும் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டவர்களுக்கு உணவு உள்ளிட்ட பொருட்கள் வழங்கினார். மேலும் அனைவரின் உடல்கள் மீட்கப்படும் வரை 3 நாட்கள் தொடர்ந்து பார்வையிட்டு ஆலோசனைகளை வழங்கி இறுதி ஊர்வலம் வரை மனிதநேயத்துடன் உதவி புரிந்தார். இதற்காக பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் அவரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். நாங்கள் போய் வைக்கிற வரைக்கும் எங்கள் கூட இருந்து எல்லா பாதுகாப்போடு இருந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறதுக்கு தான் மாவட்ட ஐயாக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் வந்து இருக்கோம். வந்து அவங்க செஞ்சு உதவி என்னைக்கு நாங்கள் மறக்க மாட்டோம். நாங்கள் எல்லாரும் அந்த ஐயாவுக்கும் நன்றி கொடுத்தாரு. எங்களுக்கு எல்லாம் இருந்து மீட்டு கொடுத்ததுக்கு எங்கள் எவ்வளோ நன்றியாக இருக்கோம். நாங்கள் எப்பவுமே எங்களுக்கு மறக்க மாட்டோம். அவங்கள 3 நாள் போராட்டி பசங்க நாங்கள் எப்படி மீட்டி கொடுத்தாங்க. அவருக்கு எனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கோம். 3 நாளாக போராட்டி நேற்று வரைக்கும் இது வரைக்கும் வந்து நல்லா மீட்டு நல்லா செஞ்சு பண்ணி கொடுத்து பசங்க பல வரைக்கும் வந்து நல்லா போலீஸ் பாதுகாப்போட பண்ணி நல்லா நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு எடப்பாடி நன்றி தெரிவிக்கிறோம். மாவட்ட நன்றி வந்து